இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலை அலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். புனித பலி உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. புனித பலி உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இத்திருப்பள்ளிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளில் லொயோலா இஞ்ஞாசியாரின் விழாவை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டில் கல்வி கண் திறந்தவராய் காமராஜரை நாம் போற்றி புகழ்கிறோம். கடந்த 5 நூற்றாண்டுகளுக்கு மேலாகும் இந்த உலகமெங்கும் கல்வி பணியின் வழியாக இயேசுவினுடைய விளிம்பியங்களை கொண்டு போய் சேர்க்கிற மிக உன்னதமான பணியை இந்த லொயோலா இஞ்ஞாசியாவினுடைய சீடர்களாகிய இயேசு சபை குருக்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுடைய கல்வி பணியும் ஏனைய பணிகளும் நிறைவாய் அமைந்திடவும் ஆண்டவர் தாமே அவர்களுடைய பணிகள் வழியாக இன்னும் அதிகமான மக்களை சென்றடைய இத்திருப்பள்ளியில் நாம் அந்த இயேசு சபை குருக்களுக்காய் துறவிகளுக்காய் மன்றாடுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக ஆட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று. விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். பிரிவு 40, இறை வார்த்தைகள் 16 முதல் 21 மற்றும் 34 முதல் 38 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் கட்டளையிட்டபடியெல்லாம் மோசே செயல்பட்டார். 2ஆம் ஆண்டில் முதல் மாதம் முதல் தேதியன்று திரு உறைவிடம் எழுப்பப்பட்டது.
மோசே திருவுறைவிடத்தை எழுப்பினார். பாத பொருத்துக்களை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருத்தினார். குறுக்கு சட்டங்களையும் பொருத்தினார். தூண்களையும் நிறுத்தினார். திருவுறைவிடத்தின் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார். அதற்கு மேல் கூடார மேல் விரிப்பை அமைத்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. உடன்படிக்கை பலகையை அவர் எடுத்து அதை பேழையில் வைத்தார். தண்டுகளை பேழையில் செருகினார். இரக்கத்தின் இருக்கையை பேழையின் மேல் வைத்தார். திருவுறைவிடத்தினுள் பேழை எடுத்து செல்லப்பட்டது. திரு தூயக திரை தொங்கவிடப்பட்டு உடன்படிக்கை பேழை மறைக்கப்பட்டது. இதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார். பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று. சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்ததாலும் ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று. இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திரு உறைவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள். மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள். ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திரு உறைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் காண்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடுக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிட பேறு பெற்றோர். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதிலும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாயிருப்பதே இனிமையானது. ஆண்டவரே உம் உறைவிடம்
எத்துணை அருமையானது. ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனத்தில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது, விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் மாறிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையானவர்களிடையே இருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வோமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, லோயோலா நகர் புனித இஞ்ஞாசியாரின் விழாவிலே உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன். தமிழ்நாட்டில் கல்விக்கண் திறந்த காமராசரை போல கடந்த 5 நூற்றாண்டுகளாய் உலகத்தின் பல மூலைகளில் கல்வி என்கின்ற மிகப்பெரிய ஆயுதத்தை, நம்பிக்கையை விதைக்கிற பணியை இஞ்ஞாசியாரின் வழிவந்த இயேசு சபையினுடைய துறவியர் இன்றளவும் மிகச்சிறப்பாய் செய்து வருகிறார்கள். இந்த வழியொலி வழியாக திருப்பலி காண்கிற நம்மில் பலர் அவர்களின் கல்வி நிலையத்தில் கல்வி பயின்றவர்களாக இருப்போம். இன்றைய நாளில் நாம் கடவுளுக்கு அவர் நமக்கு இஞ்ஞாசியாரை கொடுத்ததற்காய் நன்றி சொல்ல வேண்டும். யார் இந்த இஞ்ஞாசியார்? 1491ஆம் ஆண்டு ஸ்பெயினின் லொயோலாவிலே பிறந்து 1554ஆம் ஆண்டு தன் வாழ்க்கையை நிறைவு செய்த ஒருவர். 30ஆம் வயதில்தான் கடவுள் இயேசு யார் என்பதை தேட ஆரம்பித்தவர். எப்படி 5 நூற்றாண்டுகளை கடந்து 6 நூற்றாண்டுகளை கடந்து இன்றளவும் அவர் வல்லமையோடு செயலாற்றி வருகிறார் என்பதை நாம் இந்த இறை வார்த்தை பகிர்வின் வழியாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பின் வருகின்ற பாடல் வரிகள் அவருக்கு அப்படியே அழகாய் பொருந்தும். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே
அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கின்றேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கின்றேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். வீணான புகழ்ச்சிகள் எனக்கிங்கு வேண்டாம். இந்த வார்த்தைகள் தான் அவருக்கு ரொம்ப நெருங்கி வரும். வீணான புகழ்ச்சி எனக்கு வேண்டாம், பதவியும் அதன் பெருமைகளும் எனக்கு வேண்டாம். என் ஊழியத்தின் பாதையில் ஒன்றே ஒன்று மட்டும் போதும், உம்முடைய பாதத்தின் சுவடுகள். அப்பா, அது மட்டும் போதுன்ற வார்த்தை இஞ்ஞாசியாருக்கு அப்படியே பொருந்தும். அன்பர்களே, பவுலின் அழைப்பையும் இஞ்ஞாசியரின் அழைப்பையும் அப்படியே நாம் பொருத்தி பார்க்கிற பொழுது வெளிப்படையாய் தெரிகிற செய்தி ஒன்றே ஒன்றுதான். ரோமையர் 8ஆம் அதிகாரம் 30 வாசிக்கிறோமே, தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைக்கிறார். யாரையெல்லாம் அவர் அழைக்கிறாரோ அவர்களையெல்லாம் தமக்கு ஏற்புடையோராய் மாற்றுகிறார். யாரை அழைத்து தமக்கு ஏற்புடையோராய் அவர் மாற்றுகிறாரோ அவர்களை தன்னுடைய மாட்சியில் கடவுள் பங்கு பெற செய்கிறார்னு சொல்லி வாசிக்கிறோமே. பவுல் தன் பிறப்பு வழி, தன் படிப்பு வழி, தான் பெற்றுக்கொண்ட விருத்த சேதனத்தின் வழி எல்லாவற்றிலும் பெருமை கொண்ட மனிதனை அழைத்த கடவுள் அவர் வாயிலிருந்தே, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழுகிறார், நான் வாழ்ந்தாலும் இறந்தாலும் அது எனக்கு ஆதாயம்னு சொல்லி எப்படி அந்த பவுல் தன் வாழ்க்கையின் இறுதி வரை அந்த மனிதன் ஓடி ஓடி உழைத்து ஊழியம் செய்தாரோ, அதுபோலதான் நண்பர்களே இஞ்ஞாசியார். அவருடைய வாழ்க்கை தருகிற செய்தி என்ன தெரியுமா? இயேசு சபை குருக்களை பற்றி பேசுகிற பொழுது எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்குன்னு சொல்லுவாங்க. சவேரியாரை பணிக்கு அனுப்பிய பொழுது எந்த வார்த்தையை தெரியுமா இஞ்ஞாசியார் சொல்லி அனுப்பினார்? செட் த வேர்ல்ட் ஆன் ஃபயர். இந்த உலகை இறைவனின் அன்பு தீயினால் பற்றி எரிய செய்யுன்னு சொன்னாரே, இந்த வார்த்தை எங்கிருந்து வருது? எரேமியா 20:9 வாசிக்கிறோமே, உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரிகிற தீ போல் இருக்கிறதுன்னு சொல்லி. என்று வார்த்தையானவரை இஞ்ஞாசியார் வாசித்தாரோ அவருக்குள் விழுந்த அந்த வார்த்தை என்கிற விதை அது பற்றி எரிந்தது. தனக்குள் இருந்த இறை வார்த்தையின் தீயை தன்னோடு இருந்த எல்லா ஊழியர்களுக்கும் இஞ்ஞாசியார் கொடுத்தார். நண்பர்களே, 13 பிள்ளைகளில் கடைசி பிள்ளையாய் அன்பிலும் பாசத்திலும் திளைத்து வளர்ந்தவர் இஞ்ஞாசியார். நினைத்திருந்தால் அவர் தன் வாழ்நாள் முழுமைக்கும் அரச மாளிகையிலே உயர்வான பதவியிலே அவள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தன் வாழ்க்கையை அவர் மாற்றுகிறார். எப்பொழுது? அவருக்கு ஏற்பட்ட ஒரு துன்பத்தில் அவர் தன் வாழ்க்கையில் அழைப்பை உணர்கிறார். இன்றைய நாளில் கடவுள் கொடுக்கிற செய்தி என்ன தெரியுமா? நாம் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்விலும் கடவுளுடைய திருவுளம், கடவுளுடைய அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது, அது வெளிப்படுகிறது என்பதுதான். பின்னொரு நாளில் பிரான்ஸ் தேசத்திலே அந்த பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் நான் எப்படியாவது மிகப்பெரிய அறிவாளியாய் பேராசிரியனாய் மாற வேண்டும்னு சொல்லி ஓடி படித்து கொண்டிருந்த பிரான்சிஸ் சவேரியாரை பார்த்து, சவேரியார், நீ உலகமெல்லாம் ஆதாயமாக்கினாலும் உன் ஆன்மாவை இழந்தால் அதனால் என்ன பயன்னு சொல்லி பிரான்சிஸ் சவேரியாரை இயேசுவுக்குள் கொண்டு வந்த இஞ்ஞாசியாருக்கும் ஒரு அழைப்பு வந்தது. அதுதான் அவர் சந்தித்த காயம். தன் வாழ்க்கையின் முதல் பாதியிலே மிகச்சிறந்த தலைச்சிறந்த வீரனாய் வர வேண்டும் என இஞ்ஞாசியார் ஆசைப்படுகிறார். போர்களில் முன்னின்று அவர் சண்டையிடுகிறார். ஒரு நாள் அவருடைய காலில் அடிபடுகிறது. மருத்துவமனையில் அவர் படுத்து கிடக்கிற பொழுது வாசிப்பதற்கு ஏதாவது இருக்குமான்னு கேட்கிறார். அன்பர்களே, அந்த தூண்டுதல் தான் கடவுள் அவருக்கு கொடுத்த அழைப்பு.
அவர் கரங்களில் கொடுக்கப்பட்டது இறை வார்த்தையும் புனிதர்கள் அடங்கிய நூலும் நினைத்திருந்தால் அவர் வேண்டாம்னு சொல்லி இருக்கலாம். அவர் வாசிக்கிறார். அவர் வாசித்த இறை வார்த்தையும் அவர் வாசித்த ஆண்டவருடைய ஊழியர்களுடைய வாழ்க்கையும் இறந்து போன வார்த்தைகளாக அல்ல, அது அவருக்குள் தீ மூட்டக்கூடிய வார்த்தைகளாய் உள்ளே விழுந்தது. அவர் கேள்வி கேட்கிறார், அவனால் அவளால் இப்படி புனிதையாய் மாற முடிகிறது, வாழ முடியுதுன்னு சொன்னா என்னாலேயே வாழ முடியாது, என்னாலேயே வாழ முடியாது. நான் இந்த வாளுக்குரிய பணியாளனாம் அல்லது ஆண்டவருடைய வார்த்தைக்குரிய பணியாளனா, நான் அரசனுக்கு பணியாளனா அல்லது ஆண்டவனுக்கு பணியாளனா என்கின்ற கேள்விகளை தனக்குள் எழுப்புகிறார். அவர் எடுத்த முடிவு என்ன? இனி நான் வாளுக்கானவன் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்கானவன். இனி நான் அரசனுக்கானவன் அல்ல, இனி நான் ஆண்டவருக்கானவன் சொல்லி அன்பர்களே, அந்த மனிதன் வாளை தூக்கி எறிஞ்சிட்டு வார்த்தையை அவர் வளையாய் வீச ஆரம்பித்தார். ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். எண்ணி பாருங்கள், ஒரு போர் வீரன் கால் அடிபடுது, அவருக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கிறாங்க, சிகிச்சையும் சரியா கொடுக்கல, ஒரு கால் நெட்டையா ஒரு கால் குட்டையா மாறுது நண்பர்களே. அவர் நன்றாய் நடந்தவரை அவர் ஆண்டவரின் பாதையில் நடக்கவில்லை. எப்பொழுது அவருடைய நடை தளர்ந்ததோ அப்பொழுதுதான் அவருடைய பாதை சரியானதாய் மாறியது. அவர் நொண்டி நடந்தாலும் அன்பர்களே, அவர் சரியான பாதையில் சரியான இலக்கிலே அவர் நடந்தார். பவுல் வாழ்ந்த அதே வாழ்க்கை. குதிரையிலே சென்றாரே, ஆண்டவரை அழிப்பதற்கு சென்றாரே, அவரை கீழே விழச் செய்து ஆண்டவர் அழைப்பை கொடுத்தது போல ஒரு போர் வீரனாய் கம்பீரமாய் இருந்த இஞ்ஞாசியாரை காலில் அடிபட்ட பொழுது வார்த்தை வழியாக தொட்டவன், உன் உடலில் இருக்கிற ஊனத்தை நீ பார்க்காதே, நீ நொண்டி நடந்தாலும் உன் வழியாய் பறவ இருக்கிற இறை வார்த்தை அது இந்த உலகில் ஓட போகிறது, பறக்க போறதுன்னு சொல்லி இஞ்ஞாசியாரை அவர் பயன்படுத்தினார். நண்பர்களே, பவுல் எத்தனை முறை சிறையில் இருந்தார், எத்தனை முறை அடிபட்டார், உதைப்பட்டார், பசியோடு தாகத்தோடு பட்டினியோடு அன்றாடம் நான் மரணத்தின் பக்கத்தில் இருக்கிறேன்னு சொன்னாரே, இறை வார்த்தை அனுபவிப்பதற்காக எத்தனை முறை இஞ்ஞாசியா சிறையில் அடைக்கப்பட்டார் தெரியுமா? அடைக்கப்பட்ட பொழுதெல்லாம் அதை கடவுளுடைய மாட்சிக்கு, இறைவனின் அதிமிக மகிமைக்காய் இஞ்ஞாசியார் பயன்படுத்தினார். ஆகவேதான் சொன்னேன், பவுலுடைய வாழ்க்கையோடு இணைந்து பயணிக்கிறார். ஒரு காலத்தில் உலகத்தின் பெருமைகளை, உலகத்தின் கனவுகளை, பதவிகளை, அதிகாரத்தை தனக்கென கொள்ள வேண்டும் என சொல்லி இஞ்ஞாசியார் ஆசைப்பட்டாரே. ஆனால் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது என்ன செய்தார்? இனி வாழ்வது நான் அல்ல, இந்த இயேசுவை ஆதாயமாக்கிக் கொள்ள என் வாளையும் என் வீரத்தையும் என் அதிகாரத்தையும் தூக்கி எறிகிறேன், அவையெல்லாம் எனக்கு குப்பைன்னு சொல்லி இயேசுவை அவர் கையில் எடுத்தார். ஆகவேதான் அன்பிற்குரியவர்களே, இயேசு அவர் வழியாய் வல்லமையோடு வெளிப்பட்டார். சிலர் நாமாக சென்று கடவுளை தேர்ந்தெடுப்போம், ஆனால் சிலரை கடவுள் முன்குறித்து அழைப்பார். அப்படி யாரை அவர் முன்குறித்து அழைக்கிறாரோ அவர்கள் வழியாய் கடவுள் வல்லமையோடு அதிகதிகமாய் செயல்படுவார். ஒரு நாள் கூட பவுல் இயேசுவோடு நடந்த திருத்துதன் அல்ல, ஆனால் இந்த திருத்துதன் பவுல் தான் நடந்து இயேசுவின் வார்த்தையை யூதர் அல்லாத அந்நிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாரு. அதுபோல நண்பர்களே, இந்த இஞ்ஞாசியார் வழியாக, அவரோடு இணைந்த 6 நண்பர்கள் வழியாக உலகத்தின் எல்லா திசைகளுக்கும் இறைவார்த்தை பரவும்படியாக ஆண்டவர் முதலில் இஞ்ஞாசியாரை அழைக்கிறார். அவருக்குள் இறைவார்த்தை தீயை மூட்டுகிறார். எண்ணி பாருங்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டில் கடற்கரை ஓரங்களில் எவ்வளவு கிறிஸ்தவர்கள், கோட்டாறு, குளித்துறை மறைமாவட்டம், தூத்துக்குடி, சிவகங்கை மறைமாவட்டங்களில் எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் யார் இயேசுவை அறிமுகப்படுத்தியது? அரிஸ்டாட்டில் புத்தகத்தை கையில் தூக்கி சுமந்த அந்த பிரான்சிஸ் சவேரியாரை ஒரே இறைவார்த்தையில் மாற்றி நீ சென்று உலகில் இறைவார்த்தை தீயை மூட்டுன்னு சொன்னாரே, அந்த பிரான்சிஸ் சவேரியார் வந்து அங்கெல்லாம் இறைவார்த்தையை சொன்னார்னு சொன்னான். அந்த பிரான்சிஸ் சவேரியாருக்குள் இறைவனை புகுத்திய பெருமை லயோலா நகர் இஞ்ஞாசியாருக்கு உண்டு. நண்பர்களே, எரேமியா 17 வாசிக்கிறோமே, 2 வகையான மக்களை கடவுள் சொல்லுவார். மனிதன் மீது நம்பிக்கை வைப்பவன், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவன். மனிதன் மீது நம்பிக்கை வைக்கிறவன் அவன் சபிக்கப்படுகிறான். அவன் பாலை நிலத்தில் வறண்ட பகுதியில் இருப்பான், யாரும் வாழாத ஓர் நிலத்தில் குடிகொள்ளுவான், பருவ காலத்தில் கூட அவன் கனிதர மாட்டான்னு சொல்லி எண்ணி பாருங்கள். அது சவுலாகட்டும் இஞ்ஞாசியாராகட்டும் உலகம் சார்ந்து மனிதன் சார்ந்து வாழ்ந்த பொழுது எல்லாம் இருந்தது, நிறைவில்லை. ஆனால் எரேமியா சொல்லுகிறபடி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவன் பேறு பெற்றவன். அவன் நீரோடியரும் நடப்பட்ட மரம், அந்த வேர் அது நீரை நோக்கி வளர்கிறது. வெப்பம் மிகுந்த காலத்திலும் அதற்கு ஒரு அச்சமில்லை.
அது நிலைகள் காய்ந்து போகாது, அவர்கள் கனி கொடுப்பார்னு வாசிக்கிறோமே. பவுலை போல இஞ்ஞாசியார் அன்பர்களே, என்று மனிதன் உருவாக்கிய பதவி எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இனி எனக்கு ஆண்டவர் என்று சொல்ல வந்தாரோ, அவர் நீரோடு ஏறும் நடப்பட்ட மரமாய் இன்றளவும் காலங்களை கடந்து கனி கொடுக்கிறார். வெப்பம் மிகுந்த காலத்திலும் இறப்பு அவரை ஆட்கொண்ட பொழுதும் அவர் செய்த ஊழியத்திற்கு இன்னைக்கு இறப்பு வரவே இல்லையே. எரேமியா சொல்லுகிறபடி அவர் இன்றும் கனி கொடுக்கிறார்னு சொன்னா, ஆண்டவர் அவரை முன்குறித்து அழைத்தார். அவர் அழைப்பை ஏற்றுக்கொண்ட பொழுது தன்னை உருவாக்கினார். இயேசு வாழ்ந்த அந்த ஒரு புண்ணிய தேசத்திற்கு சென்றார், அங்கே நடந்தார், உணர்வுகளை பெற்றுக்கொண்டார், அதை எல்லோருக்கும் பகிர்ந்தார். மன்ரேசா குகையிலே இருந்து 11 மாதங்கள் முழந்தாள் படியிட்டு தியானத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னை அவர் உருவாக்கினாரே, வார்த்து கொண்டாரே, தன்னையே ஈன்றெடுத்த கருவறையாய் அவர் மாறினார்னு சொன்னா, தன்னை அழைத்த கடவுளுக்கு அவர் உண்மையோடு இருந்தார் என்பது உண்மை. இஞ்ஞாசியாருடைய விழாவிலே அவர் கொடுக்கிற செய்தி அதுதான். வாழ்க்கையில் நாம் அடிபடுகிற பொழுது, ஒரு நாள் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி உட்கார்ற பொழுது, ஒரு போர் வீரனுக்கு என்ன தேவை? நல்ல கைகால் பிளந்தானே, கால் அடிபட்டு நெட்டையும் குட்டையுமா மாறினா எவ்வளவு உடைந்து போயிருப்பார் இஞ்ஞாசியார். ஆனால் அந்த வேதனையில் தான் இயேசுவின் சிலுவை அவருக்கு மாட்சியாய் மாறியது போல, இஞ்ஞாசியாரின் காயம்தான் கடவுளை நோக்கி அவரை அழைத்து வந்த வாய்க்காலாய் இருந்ததே. நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வேதனைகள் வருகிற பொழுது நாம் எண்ணி பார்க்க வேண்டும், ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு செய்தியை கொடுக்க ஆசைப்படுகிறார், அழைப்பை கொடுக்க ஆசைப்படுகிறார்னு சொல்லி. அப்படி தனக்கு கொடுத்த அழைப்பை இஞ்ஞாசியார் உணர்ந்தார், பெற்றுக்கொண்டார், அதை பகிர்ந்தார். 2025ஆம் ஆண்டு வரை அவருக்குள் பற்றி இருந்த இறை வார்த்தையின் தீ அது இன்று வரை கொழுந்து விட்டு எரியுதுன்னு சொன்னா, ஆண்டவர் அவரை பயன்படுத்துகிறார். அவரும் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு தன்னை இருக்கரம் விரித்து ஒப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த அழைப்பை நாம் உள்வாங்க வேண்டும். பவுலை போல இஞ்ஞாசியாரை போல கடவுள் நமக்கு அழைப்பை கொடுக்கிற பொழுது அது மனித அழைப்பாக அல்ல, கடவுள் கொடுக்கிற அழைப்பாக ஏற்றுக்கொண்டு கடவுளோடு இணைந்து வாழ வேண்டும். சவுலாகவே இருந்திருந்தால் யாருன்னே தெரிஞ்சிருக்காது பவுல. ஒரு வீரனாக வாழ்ந்திருந்தார், நாடுகளை ஆண்டிருக்கலாம். ஆனால் இஞ்ஞாசியார் யாருன்னே தெரியாது. எல்லாம் வேண்டாம்னு சொன்ன பவுல், எல்லாம் குப்பைன்னு சொன்ன பவுல் தான் இன்றளவும் வாழ்ந்து கொண்டு வருகிறார். கைகால் போச்சுன்னு சொல்லி வாழ்க்கை முடிந்த சூழலில் தான் உண்மையில் இஞ்ஞாசியாருக்கான வாழ்க்கையே துவங்கிய நண்பர்களே. அதுபோல எல்லாம் முடிந்தது நினைக்கிற பொழுது கடவுள் அங்கே புதிய பாதைகளை திறந்து விடுவார், புதிய வழிகளை காண்பிப்பார், நாம் பயணிக்க ஊழியம் செய்ய. அப்பொழுது நாமும் நம்மை பவுலின் இடத்தில் இஞ்ஞாசியாரிடத்தில் வைத்து இது எனக்கு கடவுள் கொடுத்த அழைப்புன்னு சொல்லி மனம் மாறாமல் மனம் தளராமல் நாம் ஊழியம் செய்கிற பொழுது அவர்களை உயர்த்திய கடவுள், அவர்களை உயர்த்தி கொண்டிருக்கிற கடவுள், இன்றளவும் வணக்கத்திற்குரியவர்களாக வைத்திருக்கிற கடவுள் நம்மையும் உரிய காலத்தில் உயர்த்துவார். அதற்கு புனித லயோலா நகர் இஞ்ஞாசியாருடைய குரலும் பரிந்துரை குரலாய் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் இன்றைய நாளில் நமக்காய் ஒலிப்பதாக. ஆமேன். காணிக்கை தந்தோம், உன் பாதம் வந்தோம், ஏற்றுக்கொள்ளும். காணிக்கை தந்தோம், உன் பாதம் வந்தோம், ஏற்றுக்கொள்ளும். இதை ஏற்றிடுமே, பலியாக்கிடுமே, இதை ஏற்றிடுமே, பலியாக்கிடுமே. உன் அன்பின் பலியாய் நான் என்னையும் தருகின்றேன். காணிக்கை தந்தோம், உன் பாதம் வந்தோம், ஏற்றுக்கொள்ளும். காணிக்கை தந்தோம், உன் பாதம் வந்தோம், ஏற்றுக்கொள்ளும். அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இஞ்ஞாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு இம்மறைபொருள்கள்
எங்களையும் உண்மையினால் எந்நாளும் புனிதப்படுத்துவனவாக எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரே, என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மீட்பராம் கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித லயோலா இஞ்ஞாசியாரின் விழாவில் உம்முடைய திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் எங்களை பயிற்றுவிக்கின்றீர். எங்களுக்கான அவருடைய தொடர் மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதுதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்தும் ஒரே குடும்பமாய் உமது புகழை முடிவின்றி அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவதும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கி அவர் கூறியதாவதும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவின் நினைவு கூர்ந்தும் நிலை வாழ்வை மீட்பை வழங்கும் அப்பத்தை கிண்ணத்தை உம்முடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுத்தும் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் உம் இரக்கத்தினால் எங்களை அழைத்த கிருபைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே மாசுமதற்றவர்களாய் உம்முடைய திரு சன்னிதானத்தில் எந்நாளும் ஒன்று சேர்த்தெழும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியரை நீர் புனித லயோலா இஞ்ஞாசியாருக்குள் பற்றியிருந்த அதே இறை ஊழியத்தின் நெருப்பினால் பற்றி எரிய செய்து உம்முடைய திரு அவை அன்பில், பகிர்வில், மன்னிப்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் உம்முடைய திருமுக ஒளியினுடையச்சரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித லயோலா இஞ்ஞாசியார்,
மேலுமாய் இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்த எல்லா புனிதரோடும் நாங்களும் நிலை வாழ்வின் மக்களாய் மாறி உம் திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, இந்த உலகம் தர முடியாத மனித அறிவையெல்லாம் கடந்த சமாதானத்தை எங்களுக்கு தருவீர் என வாக்களித்தீரே. எங்களை, எங்கள் குடும்பங்களை, குடும்பத்தின் தேவைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்கள், பலவீனங்கள், அமைதி இழந்த மக்களாய் எங்களை உதறி தள்ளாதபடி ஆண்டவரே, உம்மீதான எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி உலகம் தர முடியாத அமைதி என்னிலும், எங்களிலும், எங்கள் குடும்பங்களிலும், எங்கள் பங்கு சமூகங்களிலும் நிறைவாய் நிலையாய் குடிகொள்ளச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்த திருத்தூதர்களைப் போல இவரை லொயோலா இஞ்ஞாசியார் பின்தொடர்ந்தார். இனி வாழ்வது நானல்ல என்ற பவுலின் வார்த்தைகளைப் போல என்னில் இனி கிறிஸ்து மாட்சிப்படுத்தப்படுவார் என சொல்லி இவரையே இஞ்ஞாசியார் பறைசாற்றினார். அந்த இயேசு நமக்குள் திருவுடலாய் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரை நினைவு கூர்ந்தும் இப்புகழ்ச்சி பழி வழியாக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். உமது ஆட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ நாங்கள் ஒப்பு கொடுத்த இப்பலி எங்களை கரம் பிடித்து அழைத்துச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவானுக்கு நன்றி. இறைவனின் அதிமிக மகிமைக்கென்று வாழ்ந்த இஞ்ஞாசியாரே, இறைவனின் அதிமிக மகிமைக்கென்று வாழ்ந்த இஞ்ஞாசியாரே, எங்களுக்காக பரிந்துரையும், எங்களுக்காக பரிந்துரையும், உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் ஆன்மாவை இழப்பதன் பயன் என்ன? உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் ஆன்மாவை இழப்பதன் பயன் என்ன? என்ற இயேசுவை பின்தொடர்ந்த இஞ்ஞாசியாரே, எங்களுக்காக பரிந்துரையும். இயேசுவை பின்தொடர்ந்த இஞ்ஞாசியாரே, எங்களுக்காக பரிந்துரை.